ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஸ்டார்டிங் சீனை செந்திலுக்கும் பாண்டியனுக்கு தாங்க வச்சிருக்காங்க. ஆமாங்க, பாண்டியன் செந்திலுக்கு கால் பண்ணி என்னடா சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்பாரு. செந்திலும் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்ப்பா, ஆனால் அந்த மல்லி வாங்கினவருக்கு தான் இன்னும் பணம் கொடுக்கலாம் பார்த்தா அவர் ஆளவே காணாம்ப்பா. நான் வேணா ஆன்லைனில் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புவான்னு கேட்பாரு. ஆனால் பாண்டியன் விட மாட்டாரு. அது எப்படி சரி வரும்? பொருளை மட்டும் வாங்கிட்டு பணத்தை கொடுக்காம வந்தோம்னா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இருந்து வெயிட் பண்ணி அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு கிளம்புன்னு சொல்றாரு. அதை கேட்ட செந்திலுக்கு செம்ம கடுப்பாது. வழக்கம் போல கதிருக்கு கால் பண்ணி புலம்புவாரு. அப்பாவோட டார்ச்சர் தாங்களடா, ஆல்ரெடி மணி 5 ஆச்சு, எங்களுக்கு 10 மணிக்கு பஸ், கொஞ்ச நேரம் மீனா கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பார்த்தா இந்த அப்பா விட மாட்டாரு, வேலை சொல்லியே கொள்றாருன்னு சொல்லி புலம்புறாரு. அதெல்லாம் கேட்ட கதிர் வந்து, இங்க பாருங்க சும்மா டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, அவருக்கு ஆன்லைன்ல பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பு, எதுனாலும் பாத்துக்கலாம் சொல்றாரு. இருந்தாலும் செந்தில் வந்து பாண்டியன் கோவப்படுவார்னு பயப்படுவாரு. அப்ப கதிர் சொல்றாரு, அண்ணே சும்மா பயந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, என்ன பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா சமாளிச்சுக்கலாம், மொதல் அங்கிருந்து கிளம்புனேன்னு ஐடியா கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் செந்திலையும் மீனாவையும் தான் கட்டுறாங்க. செந்தில் ரொம்ப லேட்டா தான் ரூமுக்கு வராரு. ஒரு 6 மணி போல தான் வராரு. மீனாவும் செம்ம கோவத்துல இருப்பாங்க. செந்தில் வந்து மீனாவை சமாதானம் பண்ண முயற்சி பண்றாரு. ஒரு கட்டத்துல மீனா வந்து ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுறாங்க. நான் என்ன உங்களை எனி டைம் என் கூடவே இருக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறேன், உங்க வேலையெல்லாம் போக கொஞ்ச நேரம் எனக்கு ஒதுக்குங்கன்னு தான் சொல்றேன், அது கூட உங்களால முடியாதா? இதுக்கு நம்ம வராமலே இருந்திருக்கலாம், எவ்வளவு ஆசையோட இருந்தேன், எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்கன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. செந்தில் மீனாட்ட மன்னிப்பு கேட்பாரு. சாரி மீனா, வருத்தப்படாதுன்னு சொல்றாரு. இருக்க கொஞ்ச நேரத்துல அட்லீஸ்ட் பீச்சுக்காச்சும் போயிட்டுலாம் சொல்லிட்டு மீனாவை பீச்சுக்கு கூட்டு போறாரு. அங்க போய் 2 பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது நம்ம பாண்டியனுக்கு மூக்கு எடுத்துருக்கும் போல. கரெக்டா செந்திலுக்கு கால் பண்ணுவாரு. ஆனா செந்தில் போன் அட்டன் பண்ண மாட்டாரு. இவர் ஏதாவது வேலை சொல்லி தான் சாவடிப்பாருன்னு சொல்லிட்டு போனை சுவிச் ஆஃப் பண்ணிடுறாரு. இப்ப பாண்டியனுக்கு செம்ம கடுப்பாகுது. பழனி கிட்ட புலம்புறாரு. இந்த செந்தில் பையலோட போன் சுவிச் ஆஃபா இருக்கு, போன இடத்துல போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லைன்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மீனா வந்து செந்தில் கூட அவங்க பீச்சில் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் ராஜிக்கு அனுப்புறாங்க. அதை பார்த்த செந்திலுக்கு ஷாக் ஆகுது. அப்பாவுக்கு எதுவும் தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்றாரு. ஆனா மீனா வந்து இதுல என்னங்க இருக்கு, மாமா தானே நம்மள ஜாலியா ஊரெல்லாம் சுத்தி பார்க்க சொன்னாரு, அப்புறம் ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்பாங்க. ஆனா செந்தில் வந்து அப்பாவோட குணத்தை பத்தி உனக்கு தெரியாது, அவர் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி இருப்பாரு, தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்றாரு. ஆனா மீனா வந்து பயப்படாதீங்க, ராஜி வந்து மாமாட்டெல்லாம் போட்டோஸை காட்ட மாட்டான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ராஜி வந்து அந்த போட்டோஸ் எல்லாம் கோமதி அரசிட்டு எல்லாம் காட்டுவாங்க. எல்லாருமே ஜாலியா அந்த போட்டோஸை பார்த்துட்டு இருக்கும் போது தங்கமயில் அங்க வராங்க. எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அரசி வந்து தங்கமயில்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் தங்கமயிலுக்கும் காட்டுறாங்க. அதை பார்த்த தங்கமயில் லைட்டா பொறாமப்பட தான் செய்யறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, பாண்டியன் வீட்டுக்கு வந்தோடனே கோமதிட்ட விசாரிக்கிறாரு. செந்திலோட போன் சுவிச் ஆஃபா இருக்கு, மீனா எதுவும் கால் பண்ணலாம்னு கேட்பாரு. அப்ப தங்கமயில் ஆளுக்கு முதல்ல செந்தில் மீனாவும் பீச்சுக்கு போன விஷயத்த பாண்டியன்ட்ட போட்டு விடுறாங்க. ஆமாங்க, தங்கமயில் சொல்றாங்க செந்தில் மீனாவும் பீச்சுக்கு போயிருப்பாங்க போல, அங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் மீனா வந்து ராஜிக்கு அனுப்பிவிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட பாண்டியனுக்கு செம்ம கடுப்பாது. ஓஹோ, சார் அங்க ஊர் சுத்திட்டு இருக்காரா, அதான் போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரான்னு சொல்லி செந்தில் மேல கடுப்பாரு. அப்படியே கோமதியை பார்த்து ஏன் இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லலாம்னு கேட்பாரு. கோமதி வந்து மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாண்டியன் வந்து, அது எப்படி கோமதி, முக்கியமான விஷயம் மட்டும் என்ற சொல்றதுக்கு உனக்கு மறந்து போதுன்னு சொல்லிட்டு கோமதியும் திட்டுறாரு. லாஸ்ட்ல தங்கமயிலையும் மாட்டி விட்டுருவாரு. இந்த வீட்டுல எல்லா விஷயத்தையும் மறைக்காம என்ற சொல்ற ஒரே ஆளு இந்த தங்கமயில் மட்டும்தான், டியூஷன் விஷயத்தையும் என்கிட்ட சொன்னது தங்கமயில் தான் சொல்லி போட்டு விட்டுறாரு. அதை கேட்ட ராஜிக்கும் கோமதிக்கும் செம்ம கடுப்பாது. தனியா தங்கமயில் மாட்டணும்னு வச்சு செஞ்சுறாங்க. ஆமாங்க, ராஜி தங்கமயில்கிட்ட நீங்க எதுக்கு டியூஷன் விஷயத்த மாமாட்ட சொன்னீங்க, நானே பக்குவமா மாமாட்ட சொல்லியிருப்பேன்ல, உங்களுக்கே அந்த தேவையில்லாத வேலைன்னு கேட்பாங்க. தங்கமயில் வந்து வழக்கம் போல ஏதாவது காரணம் சொல்லி சமாளிக்க பார்ப்பாங்க. ஆனா ராஜி விட மாட்டாங்க. சும்மா நல்லது பண்றதா நினைச்சு எல்லா விஷயத்தையும் நீங்க கெடுத்து விட்டுட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு இனிமேலாச்சும் அடுத்தவங்க விஷயத்த தலையிடாதீங்கன்னு சொல்லி திட்டுவாங்க. அதே மாதிரி கோமதியும் தங்கமயில நல்லா திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் தங்கமயில் என்ன பண்ணுவாங்கன்னா, வழக்கம் போல சரவணன்ட்ட போய் அத்தை என்ன திட்டாங்க, ராஜி கோவப்பட்டுட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்படியே பாண்டியன் டீம் போய் இந்த விஷயத்த போட்டு விடுவாங்க. ஆமா, உங்கள்ட்ட உண்மையை சொன்னதுக்காக ராஜியும் அத்தையும் என்கிட்ட கோவப்பட்டாங்கன்னு சொல்லி போட்டு விடுவாங்க. இந்த மாதிரி சீன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. செந்தில் வீட்டுக்கு வந்தோன்னா பாண்டியன் கண்டிப்பா செந்தில்கிட்ட கோவப்படுவாரு. அந்த சீன் அடுத்த எபிசோட்ல எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நம்ம மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே ஒன்று சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.